ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நான் ஒரு 4 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு தம்பியோட ஃபங்க்ஷன் ஒன்று போகிறேன் ஊருக்கு அப்படின்னு. நம்ம அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். சரி, இங்கே இவரோட ஆஃபீஸ்லேருந்து இவரையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே மணி வந்து 8:30 9 ஆகிடுச்சி நைட்டு. சரி, இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வண்டியில் போனாக்கா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் சரி சொல்லிவிட்டு ரிவ்யூ பார்த்தோம், நெட்டில் ரிவ்யூ பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணோம். எல்லாமே வந்து ஓரளவு சுமாராக தான் இருந்தது. ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல், ஆனால் ஒவ்வொரு டிஷ்ஷும் நல்லா இருந்தது, ஒன்று ஒன்று சுமாராக தான் இருந்தது. என் பொண்ணுக்கு கறி இல்லாமல் சாப்பாடுங்கிறது அலர்ஜி மாதிரி. ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கறிங்கிறது கண்டிப்பாக அவளுக்கு வேணும். ஹோட்டலில் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும் சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னாக்கா அவளுக்குன்னு சொல்லிக்க மாட்டா. நாங்கள் சாப்பிட்றத ஒரு 4-5 வாய் ஊட்டி விடுவோம். நான்வெஜ்ஜு ஏதாவது ஆர்டர் பண்ணால் தான் அவளுக்குன்னு தனியாக ஒரு பிளேட் வச்சு சாப்பிட்ணுன்னு நினப்பா. ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஃபலூடா தான் ஆர்டர் பண்ணோம். ஃபலூடா இல்லை, இது ஃபலூடா மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்தளவு நல்லா இல்லை, ஆனால் எல்லா ஃப்ளேவரும் இருந்தது. மேங்கோ, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரின்ட்டு எல்லாம் ஒரு 4 ஃப்ளேவர் வந்து மிக்சடாக இருந்தது ஐஸ்கிரீம். பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாமல் அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டல் தான் பெருசாக இருக்குது, ஃபுட்டு ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை. சரி, ஓகே, அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம். இப்போ இவங்க ஹாலில் இருக்கிறதுனால சரி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டி வந்துருச்சு. சரி கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ கிளம்புனாதான் காலையில் அவனோட ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், தம்பி ஃபங்க்ஷனுக்கு. வண்டி வந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளில போகிறோம். நேராக வந்து கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கே மணி பார்த்திங்கனாக்கா ஒரு நைட்டு ஒரு 11 மணி ஆகிப்போச்சு. அங்கே சரி நைட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு மார்னிங் போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டோன்னா நம்ம காலையில் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அங்கே கெஸ்ட்டுங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் சரி இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி அது அப்படியே நேராகவே ஃபங்க்ஷன் போயிடலாம் அப்படி டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். பரவாயில்ல, ஹோட்டல் கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. அப்புறம் அங்கேயே வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணனால பாப்பா அங்கேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி கேம் விளாண்டுட்டு இருந்தா. சரி பசிக்குது, காஃபி சாப்பிட்டுட்டு ப்ரெட்டும் வாங்கி வச்சுருந்தோம், அதை சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா கிட்டல் பவுடர், காஃபி பவுடர், அப்புறம் சுகர் எல்லாமே இருந்தது. பாப்பா சொன்னால் எனக்கு ப்ரெட்டெல்லாம் வேண்டாம், ஹோட்டலுக்கு போகலான்னா. சரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஓஷன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே நிறைய டைம் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இங்கே இருக்க பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஹோட்டலில் சுமாராக இருக்கும். இடம் பார்க்குறதுக்கு ஓரளவு அழகாக தான் இருந்தது.
ஃபுட்டு நாங்கள் இங்கே நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். வரும்போதெல்லாம் இங்கே தான் சாப்பிடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் போனாக்கா கிராமம். ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லுமே கிராமங்கிறதுனால இங்கே மெயின் ரோடில் இந்த ஹோட்டல் மட்டும்தான் ஓரளவு பரவாயில்ல. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, சாப்பிட்லாம். அங்கேயே முயல் இருக்குது. முயல் பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா. எங்கள் வீட்டில் தான் ஆர்ட்ரு பண்ணார் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சிக்கன் எல்லாமே ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டோம். இங்கே டேஸ்ட் வந்து சுமாராக தான் இருக்கும். ரேட்டு வந்து பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கும். இடம் மட்டும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சரி சொல்லிவிட்டு இங்கேயும் சாப்பிட்டாச்சு. ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, ஒரு 65ன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு. ஓகே, பாய் மக்களே.